OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும். சஞ்சய், நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண போறேன். உனக்கு வேணுமா? நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுறியா? ஏன் ஆர்டர் பண்ணுற? அதான் நம்மகிட்ட குக்கிங் பாட் இருக்கு. குக்கிங் பாட்டா? எஸ், வெயிட். வாவ், செம. எஸ். எவ்வளோ நேரம் ஆகும் ஆர்டர் பண்ணிலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு? என்ன, 30 to 40 minutes ஆகும். 5 minutes நூடுல்ஸ் பண்ணுறோம். ஓகே, நூடுல்ஸ். எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு லிட்டை ஓப்பன் செய்யவும். ஓகே. இது என்னது? இன்னர் வெசல். எஸ். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகே. உள்ளே போடுங்க. ஆயில் ஊற்றிட்டு அப்படியே அந்த இன்னர் வெசல் அப்படியே கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரு. ஓகேவா? ஓகே. அப்படியே வைங்க கீழே. இதை ஒரு பார்ட்டில் போடு, கீழே ஒரு கார்னர். ஓகே, இது ஒரு பார்ட். ஓகே. ஓகே. இப்போ இவங்களெலாம் அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பூண்டு, பச்சை மிளகா, இப்போ கொஞ்சமாக தண்ணி. எஸ். இப்போ அப்படியே அந்த நூடுல்ஸ் உள்ள போடுங்க. இந்த நூடுல்ஸ் வந்து அப்படியே போடாமல் லைட்டாக தண்ணியில் நினச்சி போடணும். ஓகே. ஓகே. இதுக்கு மேலே கேபேஜ், சூப்பர், கேரட், ஓகே. கேப்சிகம், அப்படியே மசாலாஸ்லாம் போட்டுடலாம். ஓகே. சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, லாஸ்ட்டாக மஞ்சள் தூள். ஓகே. அவ்வளோதான். இன்னர் வெஸ்டில் எடுத்து உள்ளே வச்சுட்டு ப்ரோ வச்சு மூடி விட்டுருவோம். ஓகே. ஓகே. இதில் மெனுவில் போயிட்டு வெஜ் அப்படின்ற மோடு ஓகே வச்சுட்டு ஸ்டார்ட். வெஜ்ஜில் வச்சதுக்கப்புறமா ஓகே 2 minutes குக் ஆகிடும். ஓகே. அதில் ஹீட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் குக்கிங் டைம் வந்து 2 minutes தான். 2 minutes தான் நூடுல்ஸ் ரெடி. ஓகே. அதை விட்டு ஆர்டர் பண்ணிட்டு நோகாமல் நூகுதிட்டு. ஓகே. அப்புறம் வேற என்ன? நேற்று ஏற்காடுக்கு ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போனேன். ஓகே. எல்லா வாட்டியும் நாங்களே வண்டி ஓட்டிகிட்டு போவோம். இந்த வாட்டி ஒரு டிரைவர் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணோம். ஓகே. ஒரு டிரைவர் ஒருத்தர் வந்தார். நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு 24, 23 வயசு. அவர் ஒருத்தர் மட்டும் ஒரு 62 வயசு. 62 வயசு மனுஷன் எங்களை ஏற்காடு கூப்பிட்டு போகிறாரு. ஆளை பார்த்தோன்னே முதல்ல லைட்டாக பயமாக இருந்தது. என்ன ஒரு ஓட்டிட்டு போயிடுவாரா, இல்லைனா தம்பி அங்கே தூரமாக மஞ்சையா ஒன்றா கிளம்பி வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு டவுட்டு. ஓகே. சரி, என்னதான் ஓட்டுறாருன்னு பார்ப்போன்னு உட்காந்தோம். ஏறி உட்காந்தோடனே வண்டி எடுக்கிறாரு. எடுத்ததுலேருந்தே செம்ம வைப்பு. அவர் வந்து ஒரு 62 வயசு, ஒரு மூளை எங்களோட வருது. ஒரு 62 வயசு ஆளோட அனுபவம் இருக்குது எங்கள்கிட்ட. அவர் வந்து விஜய் ஆண்டனி பாட்டு, இப்போ அனிருத் பாட்டுக்கெலாம் வைப் ஆகுறாரு எங்களோட சேர்ந்து. எல்லா பாட்டுக்கும் பழைய பாட்டை போட்டாலும் வைப் ஆகுறாரு. ஃபோக்கு போட்டால் குஷி ஆகிடுறாரு. டான்ஸ் போட்டுனே வர்றாரு. ஃபோக்கெல்லாம் மெலடி போச்சுன்னா நாங்களும் தூங்குறோம். நாங்கள் தூங்குனா ஏய் எந்திரிங்கடா சும்மா தூங்கிக்கிட்டு அப்படின்றாரு. ஒன்றிட்டாரு. அவ்வளோ சொல்கிறாரு. என்ன வயசாகுது இப்படி இருக்கீங்க, துரு துருன்னு இருக்க வேணாமா, மந்தமாக தூங்கிட்டு இருக்கீங்க, நீ தூங்கணும்னா அங்கேயே போய் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அதாவது பேசிக்கிட்டே வர்றாரு. அவர் வந்து ஒரு 15-20 வருஷம் சினிமாவில் டிரைவராக இருந்திருக்காரு. வீட்டுக்கு அடிக்கடி போய் எதுவும் சாப்பிட முடியல, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக வேலையை விட்டார். ஒரு 15-20 வருஷமாக சினிமாவில் இருந்தவர். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 years ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் தெலுங்குல ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு, அது இல்லாமல் எவ்வளோ மனுஷங்க பார்ப்பாரு, டெய்லி ஒரு ஆள் பார்ப்பாரு, டெய்லி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைக்கும். எந்த இடம் போனாலும் அவருக்கு இடம் தெரியுது. எங்கே போகணும் மேப்லாம் எடுத்தால் திட்டுறாரு. மேப்லாம் எடுத்தால்
பொழந்துருவேன் துள்ள வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு போகிறாரு. ஓகே. சாப்பாடு எங்கே இருக்குன்னு தெரியுது நல்லா. அவர் 3 பசங்க இருக்காங்க, 3 பேர். ஓகே. அவர் இப்போ டிரைவர், 3 பசங்க. 3 பசங்களையுமே கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தாச்சு. லாஸ்ட்டு பொண்ணுலாம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காரு. இவர் வந்து டிரைவர். என்ன அப்படின்னு பார்த்தா இப்போது மனுஷன் உட்காந்து கேஷுவலாக எல்லாம் நான் கடமையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் இப்போ சில் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராவலிங் பிடிக்கும் போல் அப்படியே ஜாலியாக அப்படியே கார் எடுத்துகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு, அதாவது நடுவில் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சைடில் ஒரு மில்க் பிக்கீஸ் இருக்குது, எடுத்து அப்படியே ஒரு கடி, அவ்வளோதான். இந்த ரெட் புல் இந்த அட்ரினல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதெல்லாம் ஓவராக எதுவும் கிடையாது. ஒரு மில்க் பிக்கீஸ் அவ்வளோதான். ப்ரோ சவுண்டு போடுறாரு. குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மினிட்ஸில் ஆகிடும். சார் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த மனுஷனுக்கு வந்து அவ்வளோ அனுபவம். அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது நம்மலாம் ஒன்றுமே பார்க்கல அப்படின்றது. நம்பர்லாம் வாங்கி வச்சிட்டேன். அடுத்த வாட்டிலாம் ஷூட்டுக்கு போனால் அவர் தான் கூப்பிடுவேன். ஐயா ஐயா ஐயான்னு தான் கூப்பிட்டேன் அவரை. ஐயா அப்படின்னா ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. ஐயா வணக்கம் அப்படின்னுவோம். ஐயா பேர் வந்து ராஜாராம் நாயுடு. ஓகே. ஐயா என் பேர் சஞ்சய்யா, உங்கள் பேர் என்ன ஐயா? அண்ணா ஐயா என் பேர் ராஜாராம் நாயுடுங்கய்யா அப்படின்னாரு. சூப்பருங்கய்யா. இந்த பாட்டுக்கு எங்களை இறக்கி விட்டு கேஷுவலாக கிளம்பி போயிட்டார் வீட்டுக்கு. அவருக்கு தெரியாது அவர் எவ்வளோ இம்பாக்ட் எங்கள்கிட்ட விட்டு போனார் அப்படின்னு. அவர் ஜாலியாக போயிட்டார், அவ்வளோதான். அவர் நாளைக்கு இன்னொரு கஸ்டமரு, அடுத்த நாள் இன்னொரு கஸ்டமர். ஓகே, இப்போது பீப் சவுண்ட் வந்துருச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு வெளில வச்சு. ஓகே. இது முடிஞ்சவங்க தான் ஓப்பன் பண்ணணுமா? ஆமாம், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் பன்னீர் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. ஓகே. பன்னீர் வே இங்கிலீஷ் பேர் அப்படின்னு கன்ஃபியூஸ்லாம் ஆகலாம். அது ஒன்றும் இல்லை, இந்த பன்னீர் ரெடி பண்ணுவோம்ல, ஆமாம், பன்னீர் ரெடி பண்ணிட்டு பாக்கி இருக்க தண்ணி அதோட வாட்டர் அவரை எடுத்து அப்படியே ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த ரீடைன் ஹீட்லேயே அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா. இதில் பன்னீர் வே தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது, ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வே ஒரு டேஸ்ட்டுக்காக, சத்து கூட. இது அப்படியே கிண்டி விடணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஹீட்லேயே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பேர் வந்து துக்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன? துக்பா அப்படின்றது நூடுல்ஸ் டைப், அது கொஞ்சம் சூப்பியாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கொஞ்சம் சூப்பி நூடுல்ஸ் மாதிரி. இப்போ உனக்கு வேண்டாம், எனக்கு மேகி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தண்ணி ஊற்றணுன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகே. ஓகே, இப்போ இந்த ரீடைன் ஹீட்லேருந்து குக் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. தண்ணிலாம் நல்லா போய் சூப்பியாகவும் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் காரம், நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க, பெரி பெரி சாஸ் கொஞ்சம் ஊற்றி ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு ஹிண்டிங்ஸ். ஓகே. எஸ், துக்பா இஸ் ரெடி டு சர்வ். டேஸ்ட் பண்ணுறியா? நைஸ், நல்லா இருக்கு. நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன். நீ சொல்லு, ஹோட்டலில் கேட்டவளே எப்படி இருக்கு? வேற லெவல். எல்லாம் பக்கா இருக்கா? காரம் உப்பு எல்லாம் பக்காவாக இருக்கு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. நூடுல்ஸ் வந்துருக்கா? எஸ், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவியா? எஸ், நான் சாப்பிடுவேன். ஓகே, சாப்பிட்டு வரோம். இந்த ஷூட்டுலாம் அப்பப்போ
வெளி ஊருக்கு போக வேண்டிய இருக்கும். அப்போலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் சமைச்சோம். அப்படி தான் வாங்கி சாப்பிட்றது. வீட்டில் எப்போயாவது இந்த லாக்டவுன்லலாம் ட்ரை பண்ணேன். ஆனாலும் இந்த அளவுக்கு வரல. நல்லா இந்த நூடுல்ஸ் வேகிறது இல்லை இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறது எதையாவது ஒன்றில் தப்பு பண்ணிருவேன். பட் ஆனால் பக்காவாக பர்ஃபெக்டாக எல்லாமே குக் ஆகி காரமும் நான் வந்து பெரிய பெரிய சாஸ் ஆட் பண்ணேன். அவங்களுக்கு என்னென்ன சாஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மஜா சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் OPOS குக்கிங் பாட். தேங்க்யூ.